This is the new lesson. Tenses introduction. Tenses என்று சொல்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காலம். நாங்க முக்கியமான பார்ட்ஸை படிச்சாச்சு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல முக்கியமான பார்ட்ஸை நாங்க படிச்சாச்சு. இன்னும் பார்ட்ஸ் சீக்கிர இல்லாம இல்ல. சரியா இப்ப நீங்க இன்டர்நெட்ல போய் தேடினா இல்லாட்டி ஒரு புக் ஒன்ல போய் படிச்சேன்னா டென்ஸ் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இன்னும் மீக்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு இடைக்கடை சொல்லி தருவேன். டென்சஸ் சொல்லி தர டைம்ல டென்சஸ் என்று சொல்றது முக்கியமான ஒரு பகுதி உண்டு. இது வந்து எல்லாரும் விளங்கி கொள்ளணும். வேண்டாம் நிறைய பேர் ஒரு விஷயம் நான் சொல்றேன். டென்சஸ் 12 டென்சஸும் உங்களுக்கு சரியா விளங்கினு சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் விளங்கின மாதிரி தான். ஏண்டா விஷயமே ஈக்கிறது டென்சஸ்ல தான். விஷயமே ஈக்கிறது எங்க? டென்சஸ்ல தான். டென்சஸ் விளங்கினு சொன்னா நீங்க வந்து இங்கிலீஷ் என்று சொல்றது உங்களுக்கு முடிஞ்சு விளங்கியாச்சு. அங்க பிறகு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆனா இந்த 12 டென்சஸும் நல்லா விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு டென்சஸ் நான் சொல்லி தருவேன். சொல்லி தர டைமுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன சரி வந்தேன்டா விலங்கல்ல சொன்னா எங்க சரி ஒரு இடத்துல பிளீஸ் பண்ணி எனக்கு சேட்ல வந்து கேளு. சரியா? ரைட். மனசுல வச்சுக்கோங்க. டென்சஸ் என்று சொல்றது வந்து முக்கியமான விஷயம். ரைட். சென்டென்சஸ நாங்க எடுத்துக்கொண்டால் சென்டென்சஸ் என்றா வாக்கியங்கள். வாக்கியங்களை நாங்க எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா எல்லா வாக்கியமும் வந்து 3 மெயின் பேசிக் பார்ட்ஸா பிரியுது. விளங்கினா 3 மெயின் பேசிக் பார்ட்ஸா பிரியுற ஒரு சென்டென்ஸ் ஒன்று நாங்க எடுத்துக்கொண்டோம். ஒன்று வந்து சப்ஜெக்ட், அடுத்தது verb, அடுத்தது object. எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. சரியா? எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. அப்ப சப்ஜெக்ட், verb, object என்று 3 பேசிக் பார்ட்ஸா எல்லா சென்டென்ஸும் வந்து இந்த 3 பேசிக் பார்ட்ஸா தான் பிரியுது. சரியா புள்ளகள்? நல்லா விளங்கு. இந்த வேர்புக்கும் ஒப்ஜெக்டுக்கும் நாங்க ஒரு பேர் ஒன்று சொல்ற, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பேர் ஒன்று நாங்க சொல்ற ப்ரெடிகேட் என்று சொல்லி. இன்னும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் என்று சொல்றது இது பாருங்க, கேர்ள் ரைட்ஸ் a லெட்டர். இது வந்து ஒரு சென்டென்ஸ் உண்டு. இது சிம்பிள் சென்டென்ஸ் உண்டு. சரியா? சிம்பிளா எழுதிக்கிற ஒரு சென்டென்ஸ் உண்டு தான் இது. அப்ப கேர்ள் ரைட்ஸ் a லெட்டர். இதுல கேர்ள் என்று சொல்றது சப்ஜெக்ட், ரைட்ஸ் என்று சொல்றது verb, a letter என்று சொல்றது object. இந்த verb-க்கும் object-க்கும் தான் நாங்க predicate என்று சொல்றோம். verbs. இப்ப நீங்க பார்த்த subject, verb, object என்ற ஒரு பகுதி ஒன்று ஈக்கிறேன்னு சொல்லி அதுல verb என்ற ஒரு பகுதி ஒன்று இருந்த நினைவிக்கிற. இப்ப girl writes letter அது வந்து சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் உண்டு. mother cooks என்று சொல்றது ஆகவே சிம்பிளான சென்டென்ஸ் உண்டு. மதர் குக்ஸ் என்று சொல்றது ஆகவே சிம்பிளான சென்டென்ஸ் ஒன்று தான் மதர் குக்ஸ் என்று நாங்க சொல்றோம். இது இன்னும் கொஞ்சம் நாங்க பெருசாக்கணும்னா மதர் என்னத்தை குக் பண்ணினு சொல்லி எங்களுக்கு எழுதலாம். அப்ப மதர் குக்ஸ் ரைஸ். இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ் உண்டு. பாருங்க 3 பகுதி ஈக்கிற, சப்ஜெக்ட் ஈக்கிற, verb ஈக்கிற, object ஈக்கிற. மதர்ன்றது சப்ஜெக்ட், அப்ப யாரு செஞ்சன்றது தான் சப்ஜெக்ட். குக்ஸ் என்று சொல்றது verb, அவ என்ன செஞ்சன்னு சொல்றது verb. ரைஸ் என்று சொல்றது object, எத object என்று சொல்ற பொருள், எது அவ குக் பண்ணின, ரைஸ குக் பண்ணின. அப்ப இது வந்து ஒரு நார்மல் சென்டென்ஸ் உண்டு. இதுக்கு தான் நாங்க சொல்ற ஒரு நார்மல் சென்டென்ஸ் என்று சொல்லி. இப்படி நார்மல் சென்டென்சஸ் புள்ளுகள் உங்களுக்கு எழுதேலும் தானே. இப்ப நாங்க வந்து அதாவது இப்ப மதர் என்று சொல்றது இந்த இடத்துல நவுன் தானே சப்ஜெக்ட். அப்ப நவுன்ஸ் படிச்ச, verbs படிச்ச, ரைட்? இதுவும் ஒரு நவுன் ஒன்று தான். அப்ப இந்த சென்டென்ஸ்ல 2 நவுன் ஒரு verb ஈக்கிற, ரைட்? இப்ப நாங்க இன்னும் நாங்க வேர்ட்ஸ் படிச்சோம் தானே. எந்த மாதிரி? ஃபார் an எக்ஸாம்பிள் நாங்க வந்து படிச்சோம் adjectives, adverb, preposition, conjunction, interjection. அந்த மாதிரி இன்னும் நாங்க 5 விஷயங்களை படிச்சிக்கிறோம் தானே. அதுகளையும் இதுக்கு நாங்க ஆட் பண்றோம். பாருங்க, மதர் குக்ஸ் ரைஸ் தானே. அப்ப எங்களுக்கு போடேலும் என்ன ரைஸ்? இப்ப ரைஸ் என்று சொல்ற டைமுக்கு நிறைய வகையான ரைஸ சீக்கிரம் தானே நாங்க எடுப்போம். அப்ப
adjective ஒன்று நாங்க போடணும் ரைஸுக்கு. ஏண்டா ரைஸ் வந்து பேர் சொல்லணும் தானே. அப்ப adjective ஒன்று போடுற என்னத்த ரைஸுக்கு நாங்க போடுற ஃப்ரைட் ரைஸ் என்று சொல்லி ஃப்ரைட். அப்ப ரைஸ் என்று சொல்றது ஒரு நவுன் உண்டு. ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் என்று சொல்றது இந்த இடத்துல வந்து adjective உண்டு. என்ன ரைஸ் ஏன் ஃப்ரைட் ரைஸ். அப்ப பாருங்க மதர் குக்ஸ் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரை பண்ணின ரைஸ்க்கு தான் ஃப்ரைட் ரைஸ் என்று சொல்றோம். மதர் குக்ஸ் ஃப்ரைட் ரைஸ். இன்னும் எங்களுக்கு எழுதேலும் மதர் குக்ஸ் ஃப்ரைட் ரைஸ். யாருக்கு ஃப்ரைட் ரைஸ் சமைச்ச உமா? டு மீ எனக்கு. அப்ப பாருங்க மதர் குக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் டு மீ. எந்த டைமுக்கு அவ ஃப்ரைட் ரைஸ் செஞ்ச எனக்கு? Mother cooks fried rice to me for the breakfast. வெல்ன சாப்பாடு. இப்ப பாருங்க சின்ன சிம்பிள் சென்டென்ஸ் அது இன்னும் பெருசாச்சியா? இன்னும் பெருசாக்கேலும். Mother cooks fried rice. இன்னும் என்ன சரி சமைச்சேன்னு வச்சுக்கலாமே. ஃப்ரைட் ரைஸும் சமைச்சு நூடுல்ஸும் செஞ்சு. அப்ப மதர் குக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் and noodles to me for the breakfast. எனக்கு மட்டுமா? இல்ல. To me and my sister for the breakfast. இப்ப பாருங்க எவ்வளோ பெருசானு சொல்லி அந்த சென்டென்ஸ். இப்ப விளங்கினா எப்படி ஒரு பெரிய சென்டென்ஸ் ஒன்று எழுதுறேன்னு சொல்லி. இப்ப இதுல பாருங்க இதுல ப்ரிபோசிஷன்ஸ் வந்திக்கிற, நவுன் வந்திக்கிற, வெர்ப் வந்திக்கிற, adjective வந்திக்கிற. இன்னும் எங்களுக்கு இதுல யூஸ் பண்ணலும் adverb யூஸ் பண்ணல தானே. adverb ஒன்றும் யூஸ் பண்ணலாமா? mother cooks fried rice and noodles very fast. இல்லாட்டி quickly. Mother cooks fried rice and noodles quickly to me and my sister for the breakfast. அப்ப நான் படிச்ச எல்லா விஷயமும் இதுல இன்டர்ஜெக்ஷன் மட்டும் தான் வரல. அப்ப mother noun, cooks verb, fried adjective, rice noun and conjunction noodles அதுவும் என்னத்த ஒரு noun உண்டு. quickly adverb, to preposition, me pronoun and again and வந்து என்னத்த யூஸ் பண்ணிக்கிற conjunction, my pronoun, sister noun, for preposition, the breakfast. இன்னொரு சென்டென்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளாமே. I wrote. அது சிம்பிள், சிம்பிள். I wrote நான் எழுதினேன். அப்ப சப்ஜெக்டும் வெர்பும் வந்திருக்கிறேன். நான் என்ன எழுதினேன்? வேண்டியது போடலாம். நான் என்ன எழுதினேன்? இப்ப லெட்டர் ஒன்று எழுதினேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப I wrote a letter. நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். சென்டென்ஸ் ஒன்று தானே. விளங்குற இப்ப I wroteன்னு சொன்னா எல்லாருக்கும் விளங்குற நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி அது ஒரு சென்டென்ஸ் உண்டு. என்னத்தை எழுதின? a letter. அப்போ ஒப்ஜெக்டையும் போட்டாச்சு. இதுக்கு இப்ப எனக்கு அந்த நாங்க இப்ப இது வந்து சிம்பிள் சென்டென்ஸே சப்ஜெக்ட் வெர்ப் ஒப்ஜெக்ட்ன்றது சிம்பிள் சென்டென்ஸ். இத வந்து நான் கொச்சிக்கத்தூள், உப்பு அதெல்லாம் நான் போட்டு செய்யறேன்னு சொன்னா ஸ்வீட் அதெல்லாம் நான் போட்டு இத நல்ல கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் உண்டா எனக்கு நல்லா இங்கிலீஷ் விளங்குறேன்னு பெரிய சென்டென்ஸ் உண்டா நான் எழுதணும் என்று சொன்னா அண்ணன் வாங்க இப்ப அந்த நாங்க படிச்ச பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல I wrote a letter என்று சொல்றது எந்த மாதிரியான லெட்டர் ஒன்று எழுதின என்று சொல்றத எழுதலாம் எனக்கு. அப்ப நாங்க செல்லோமே ஒரு நீண்ட லெட்டர் ஒன்று சொல்லி அப்ப I wrote a long letter. long adjective. I wrote a long letter. மிச்சம் நேரமா நான் வந்து ஒரு பெரிய லெட்டர் ஒன்று நான் எழுதினேன். அப்ப I wrote a long letter. 2 நாளா எழுதினேன்னு வைங்களே. I wrote a long letter
for 2 days. 2 நாளா நான் வந்து ஒரு நீளமான லெட்டர் ஒன்று எழுதினேன். I wrote a long letter for 2 days. இப்ப எனக்கு இந்த இடத்துல செல்லும் யாருக்கு நான் இந்த லெட்டர் எழுதினேன்? I wrote a long letter for 2 days to my mother. To mother and வைங்க. To mother. யாருடைய உம்மாக்கு? ஏண்ட உம்மாக்கு. My mother. I wrote a long letter for 2 days to my mother. இன்னும் இதுல எனக்கு சேர்க்கலாம். இன்னும் யாரு சரிக்கு நான் எழுதினேன்னு வைங்களே அந்த லெட்டரை. அப்ப ஏண்ட உம்மாக்கும் ஏண்ட சிஸ்டருக்கும். I wrote a long letter to my mother and my sister. அந்த லெட்டர் அவங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சு. And it was received today. I வந்து pronoun. wrote என்றது verb. earned செல்றது நாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஒருமை விஷயங்களுக்கு யூஸ் பண்றது தான் earned செல்றது. long and செல்றது வந்து adjective. letter and செல்றது noun. for and செல்றது preposition. to and செல்றது ஒரு countable noun ஒன்று. 2 days அப்ப 2 நாளுக்கு. to and செல்றது திரும்ப preposition. my வந்து pronoun, mother noun and conjunction சேர்க்கிற. my pronoun, sister noun and conjunction. it pronoun, was be verb உண்டு, அது verb உண்டு. received verb உண்டு. today அதுவும் ஒரு noun. Jack past. Jack pass பண்ணின. என்னத்த பாஸ் பண்ணின? Jack passed the exam. எக்ஸாம பாஸ் பண்ணின. இப்ப Jack passed ன்னு சொன்னாலே போதும், அதுக்கும் ஒரு சென்டென்ஸ் உண்டு தான். ஆனா அது சிம்பிள் சென்டென்ஸ் உண்டு. சின்ன பிள்ளைகள் இப்ப நீங்க கிரேட் 1 2 3 சொன்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நீங்க எழுதுற சின்ன சென்டென்சஸ். அண்ணா இப்ப 3ஆம் ஆண்டுக்கு வந்த உடனே ஆப்ஜெக்ட் போட்டு நாங்க எழுதுறேன். ஜாக் என்னத்த பாஸ் பண்ணின? எக்ஸாம பாஸ் பண்ணின. அப்ப ஜாக் பாஸ் தி எக்ஸாம் போதும் தானே. இதுவும் ஒரு சென்டென்ஸ் உண்டு தான் விளங்குற. இதுவும் ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு நான் செல்ற உப்பு காரம் ஸ்வீட் அந்த மாதிரி எல்லாம் நாங்க போட்டு எழுதணும் என்று சொன்னா தான் அந்த 8 parts of speech நாங்க பயன்படுத்துறோம். அப்ப ஜாக் பாஸ் தி எக்ஸாம். அவன் எப்படி எக்ஸாம பாஸ் பண்ணின? with flying colors. அதாவது நல்ல முறையில வந்து கிளாஸ் இந்த எக்ஸாம வந்து என்ன செஞ்ச? பாஸ் பண்ணின. அப்ப with flying colors. with flying colors என்று சொல்றது வந்து நல்லஹா உயர் மட்டத்துல மாதிரி பாஸ் பண்ணினேன்னு சொல்றது. ரைட்? அப்ப with flying colors. எந்த எக்ஸாம் என்று சொல்லோமே adjective ஒண்ட போடணும். அப்ப Jack passed the O level exam. அப்ப O level என்று சொல்றது இந்த இடத்துல adjective உண்டு. எக்ஸாம modify பண்றதுக்கு யூஸ் பண்ணினது. அப்ப Jack passed the O level exam with flying colors. அவனே O level exam flying colors பாஸ் பண்ணின. ஏனென்றால் because of his hard work. அவன் கஷ்டப்பட்டு படிச்சதனால தான் அவன் வந்து O level exam நல்ல முறையில பாஸ் பண்ணின. இன்னும் சொல்லலாம். இன்னும் and his family is proud of him. அவரோட ஃபேமிலி அவரை பத்தி பெருமைப்படுற. O level exam நல்ல முறையில பாஸ் பண்ணினதுனால. இன்னும் செல்லலும் எங்களுக்கு இதுல and because அது இது கன்ஜங்ஷன் நிறைய போட்டு எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு இதை பெருசாக்கணுமா? பெருசாக்கலாம். Jack passed the O level exam with flying colors because of his hard work
and his family is proud of him. இன்னும் எழுதேலும். இப்ப சென்டென்ஸ் எழுதுற டைமுக்கு நான் விளையாடி முடிஞ்ச, நான் விளையாடி கொண்டு ஈக்கிற, நான் பொறவைக்கு விளையாடுற, இன்னும் கொஞ்சத்துல விளையாடுற, இன்னும் கொஞ்சத்துல விளையாடி கொண்டு ஈக்கிற குழப்பம். அதை எப்படி நான் எழுது? அப்ப பாருங்கோ, இந்த டென்ஸ காட்டுறது வந்து யாரு? verbs. verb தானே, வினை சொல் தான். நாம் விளையாடி முடிஞ்சா, விளையாடி கொண்டிருக்கிறான்னு சொல்றது verb தான் காட்டுறேன். அப்ப எனக்கு தெரியணும் verb எப்படி நான் சரியான டென்ஸ்ல எழுதுறேன். அப்ப ஒரு வாக்கியம் ஒன்றுல முக்கியமான ஒரு பகுதி தான் verb என்று சொல்றது. நினைவிக்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னேன், verb நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஏண்டா verb தான் எல்லா விளையாட்டையும் சென்டென்ஸ்ல போடுற. சென்டென்ஸ் ஃபுல்லாவே அர்த்தமுள்ளதாக மாத்துறது வந்து இந்த verb தான். அர்த்தமுள்ளதாக சொன்னா அது எந்த காலத்துல நடந்தன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளையிலும் இந்த verb பார்த்தா தானே. இந்த verb very important. இந்த verb very important thing in a sentence. இந்த verb வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்றுட முக்கியமான பகுதி. திரும்ப 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 நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த verb வந்து சேஞ்ச் ஆகிற சில விஷயங்களை பொறுத்து, according to number, according to person and according to tense. இந்த verb தான் எல்லாமே சேஞ்ச் ஆகுற. இந்த verb பாக்குற, இந்த சென்டென்ஸ் பேசுறது வந்து ஒருமை சொல்லொண்ட பத்தியா பன்மையான சொல்லொண்ட பத்தியா? அப்ப verb வந்து ஒருமை பன்மையாக மாறுற. நவுன் வந்து ஒருமையா இருந்தா வேர்பும் ஒருமையா மாறுற. நவுன் வந்து பன்மையா இருந்தா வேர்பும் பன்மையா மாறுற. பர்சனுக்கு ஏத்த மாதிரி மாறுற. பர்சன்டா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ன நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து டென்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த verb வந்து மாறுற. ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இந்த 3 டென்ஸும் உங்களுக்கு தெரியும் 12 டென்சஸ் வர. அப்ப அந்த 12 டென்சஸுக்கும் ஏத்த மாதிரி இந்த verb தான் மாறுற. நம்பர் ரெண்டு செல்றது வந்து சிங்குலரும் ப்ளூரலும். நம்பருக்கு ஏத்த மாதிரி மாறுறேன்னு சொன்னதானே நான். சிங்குலரும் ப்ளூரலுமா மாறுறது தான், நம்பருக்கு ஏத்த மாதிரி மாறுறது தான் நம்பர் ரெண்டு செல்றது. ஒருமையும் பன்மையும். அப்ப verb வந்து ஒருமை பன்மையாக மாறுற. அடுத்தது பர்சனுக்கு ஏத்த மாதிரி மாறுறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ப்ளூரல்லையும் சிங்குலரையும் ரெண்டுலையும் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ஈக்கிறேன். சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐ, செகண்ட் பர்சன் வந்து யூ, தேர்ட் பர்சன் வந்து he, she, it. ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து we, செகண்ட் பர்சன் வந்து you, தேர்ட் பர்சன் வந்து they. அடுத்தது verbs வந்து நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி 2 டைப்ஸ் ஈக்கிறேன். ஒன்று வந்து ரெகுலர் verbs, அடுத்தது வந்து irregular verbs. இதை நாங்க ஏற்கனவே எழுதினது தான், அதனால திரும்ப இதை எழுத தேவையில்ல. அப்ப இந்த verbs ரெகுலர் verbs, irregular verbs என்று சொல்லி 2 ஜாதி, 2 வகையாக பிரியுத. திரும்ப நான் உங்களுக்கு சொல்லித்தார. ரெகுலர் verbs என்று சொல்றது வந்து ஈடியில முடிகிற சொற்கள், அதாவது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஈடியில முடிஞ்சிச்சு சொன்னா அது நாங்க ரெகுலர் verbs என்று சொல்றோம். உதாரணமா walk, walked, walk, laugh, 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 paint, painted, painted, talk, talk, talk. ரைட்? இது நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயம் தான். ரைட்? அப்ப இது நான் என்னத்துக்கு சொல்லி தாரேன்னு சொன்னா, நான் சொன்னேன் verb வந்து முக்கியமான ஒரு பகுதி ஒன்றுன்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஒன்றுல. அப்ப கட்டாயம் நீங்க இந்த verb chart நினைவு வச்சுக்கணும். இப்ப நிறைய பேருக்கு verb chart நினைவு இல்லை. அப்ப நீங்க என்னட்டு கேட்பீங்க, டீச்சர் நிறைய வேர்ட்ஸ் சீக்கிரம் நீங்க எல்லாத்தையும் பாடமாக்கினதா? இல்ல, நாம் verbs ஒன்றுமே பாடமாக்கி இல்லை இதுவரை. நிறைய புக்ஸ் வாசிக்கிறதானே. புக்ஸ் வாசிக்கிறதுனால உங்களுக்கு வந்து verbs தெரிய வாரு, விளங்கினா ஃபெமிலியர் ஆகுற.
நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிற உங்களுக்கு வந்து வேர்ப்ஸ் நினைவு நிக்கணுமெண்டா பாடமாக்க தேவையில்லை. இங்கிலீஷ்ல வந்து ஒன்றுமே பாடமாக்க தேவையில்ல. எந்த பாடமும் தான் ஒன்றுமே பாடமாக்க தேவையில்ல. உங்களுக்கு விளங்கினண்டா பேசிக் விளங்கினு சொன்னா எல்லாமே ஓகே தான். விளங்கினா அப்போ உதாரணமா வேர்ட் சார்ட்னு சொல்ற டைமுக்கு வேர்ட் சார்ட்டை நாங்க 3ஆ பிரிக்கிறோம். பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் வேர்ப்னு சொல்ற, பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் வேர்ப்னு சொல்ற, பாஸ்ட் பார்ட்டிசிபல் டென்ஸ் இல்லாட்டி பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப்னு நாங்க சொல்றோம். நார்மலா எல்லா வேர்ட்ஸும் மாதிரி ரெகுலரா தான் முடியும். நிறைய வேர்ட்ஸ் வந்து ரெகுலரா தான் முடியும், ஈடில தான் முடியும். இரகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்றது வந்து ஈடில முடியாத சொற்கள். உங்களுக்கே தெரியும். அதுல தான் நீங்க மிச்சமே குழப்பமாகிற. அதுல குழப்பமாகறது கொண்டு இல்ல. ஏண்டா இந்த வேர்ட் வந்து எங்களுக்கு ஃபெமிலியரா இருந்தா நான் யூஸ் பண்ணி மிச்சம் நான் வந்து அதோட மிச்சம் யூஸ் பண்ணின்னு சொல்ல இருந்தேன்னு சொன்னா குழம்புறது கொண்டு இல்ல. யூஸ் பண்ணணும். ஒரு விஷயத்த நாங்க பயன்படுத்தலன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியவே அதை எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்லி, எந்த முறையில பயன்படுத்துறேன்னு சொல்லி, அதே விஷயம்தான் நீங்க நடக்குற இங்கிலீஷ்ல. நீங்க இங்கிலீஷ வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய வரும். ஒரே அடிக்கு வந்து இங்கிலீஷால பேச சொன்னதுக்கு உங்களுக்கு ஏலா. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டுக்கு பேசணும், அதை டெய்லி செய்யணும். நினைவிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இந்த இரகுலர் வேர்ட் ஃபார்ம்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வித்தியாசமான முறையில வந்து முடியுற. ஈடில முடியல. சிலதுகள் ஈடில முடியறது ஈக்கிற, ஆனா டிஃபரெண்டா முடியுற. உதாரணமா 3 டைப்ஸ் ஈக்கிற இரகுலர் வேர்ப்ஸ். ஒன்று வந்து 3மே ஒரே மாதிரி, கட் கட் கட், புட் புட் புட், அந்த மாதிரி 3மே ஒரே மாதிரி. ரெண்டாவது வந்து 2 ஒரே மாதிரி, சிட் செட் செட், 2 ஒரே மாதிரி. மூணாவது 3மே டிஃபரண்ட், ரிங் ரேங் ரன், டூ டிட் டன். இதெல்லாம் பாடமாக்குறல. இதெல்லாம் நாங்க வந்து எழுதணும், நிறைய எழுதணும், நிறைய வாசிக்கணும், பேசணும். அப்பதான் இதுகள் நினைவு நிக்கிற. நீங்க வந்து வேர்ப் புக்க வச்சுக்கொண்டு ரைட், நாங்க இப்ப சூறாக்கள் எல்லாம் பாடமாக்குறது தானே. பாட்டெல்லாம் இப்ப பாட்டெல்லாம் நீங்க பாடமாக்குற செல்லுங்களே. அது யாருமே வந்து பாட்டொண்டும் பாடமாக்குறல. கேக்குற ரசிக்கிற சும்மாவே பாடமாகுற. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களோட மைண்டுக்குள்ள போயிட்டு பதிகிற. அண்ணா அந்த சிஸ்டமை தான் நான் இங்கேயும் கொண்டு வாங்கன்னு சொல்றேன். சிலவங்க ஈக்கிற ஓதக்கொல பாடமாக்குறல. அவங்க விளங்குற என்னத்தை இதுல ஈக்கிறேன்னு சொல்றது, விளங்கி கொள்ற, விளங்கி கொண்டுட்டு அதை ஓதுற. 2-3 முறை ஓதினத்துக்கு போற அது வந்து பாடமாகுற, பாடமாக்குறல. ஆனா சிலவங்க ஈக்கிற பாடமாக்குறேன்னு சொல்றது வந்து நான் அதாவது பை ஃபோர்ஸ்லி எந்த மேல திணிக்கிறது தான் பாடமாக்குறேன்னு சொல்றது. ஏன்னா நீங்க நிறைய பேர் ஆசை இல்லாம தான் பாடமாக்குற. பாடத்தை படிக்கணும், எக்ஸாம் சிட் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி நிறைய பேர் பாடமாக்குற. அது நீங்க வந்து பை ஃபோர்ஸ்லி உங்களோட மைண்டுக்குள்ள திணிக்கிறது. பை ஃபோர்ஸ்லி திணிக்கிற விஷயங்கள் உங்களோட மைண்ட்ல ஒரு நாளும் நிலைச்சு நிக்கிறதுல. அது அப்படியே அழிஞ்சு போய்த்திடும். விளங்கிக்கோங்கோ, விளங்கி அதை யூஸ் பண்ணுங்க. சும்மாவே அதை ஆட்டோமேட்டிக்கலி போயிட்டு பதியும் உங்களோட மைண்ட்ல. இப்படித்தான் வேர்ப்ஸை நாங்க வந்து நினைவு வச்சுக்கொள்றோம். நான் சொன்னேன், நாங்க பேசுற டைமுக்கு, அன்றாட வாழ்க்கையில நாங்க பேசுற டைமுக்கு இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிறோம். விளங்கினா சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும், அவங்கள விடுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ரைட். அடுத்தது வந்து இதுவும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்தது தான். வேர்ப்ஸ் என்று சொல்றது வந்து சிங்குலர் வேர்ப்ஸ், ப்ளூரல் வேர்ப்ஸ் ஈக்கிறேன். பேசிக்காவே வந்து வேர்ப்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் காலம்ல வர வேர்ப்ஸ் நாங்க பிரசன்ட் வேர்ப்ஸ் என்று சொல்றேன். பிரசன்ட் வேர்ப் எல்லாமே வந்து ப்ளூரல்ல தான் நீக்கிறேன். அப்ப ரன் தெரியுமே, ரன், ரைட், ஈட், ஸ்லீப், ஹிட், கால், ஹிட், வேற ட்ரிங்க், அந்த மாதிரி நாங்க போடுற ஃபால், அதெல்லாம் வந்து பிரசன்ட்ல இருக்கிற ப்ளூரல் சொற்கள். அப்ப ரன்னுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லி தந்த டூ ரன் என்ற ஒரு விஷயம் ஈக்கிறேன். ரைட்டுக்குள்ள டூ ரைட் என்ற ஒரு விஷயம் ஈக்கிறேன். ஈட்டுக்குள்ள டூ ஈட் என்ற ஒரு விஷயம் ஈக்கிறேன். ஸ்லீப்புக்குள்ள டூ ஸ்லீப் என்ற ஒரு விஷயம் ஒண்டிக்கிறேன். இதெல்லாம் ப்ளூரல். சிங்குலரா எப்படி நாங்க வந்து வேர்ப்ஸ மாத்துறேன்னு சொன்னால் எஸ் போடணும் சொல்லி தந்து. நவுனுக்கு பன்மையா மாத்துறதுக்கு எஸ் போடுற, வேர்புக்கு
ஒருமையா மாத்துறதுக்கு எஸ் போடுற. இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ற பிள்ளை. அதை நல்லா நினைவு வச்சு. ஏன்னா நிறைய பேர் குழம்புற டீச்சர் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஒருமை பண்ண பாக்குறா, வேர்புக்கு எஸ் போடுறதுக்கு இல்ல. வேர்புக்கு எஸ் வாரது பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இந்த வேர்புக்கு எஸ் வாரது வார. விளங்கினா? அப்ப ரன்ஸ் என்றதுல அந்த எஸ் அர்த்தம் என்னன்னா டஸ், செய்யற. டஸ் பிரசன்ட் டென்ஸ், செய்தல். பிரசன்ட் டென்ஸ்ல செய்யற, செய்தல் என்றது தான் டஸ். அப்ப அதை நாங்க ரன்ஸ் என்று எழுதுறோம். she runs, அவள் ஓடுகிறாள். அது நாங்க டென்சஸ் படிக்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். ரைட். இப்ப verb நல்லா கிளியரா? கிளியர். இப்ப நாங்க வந்து இன்றைக்கு நான் டென்சஸுக்குள்ள என்டர் ஆக போறில்ல. நாங்க எத்தனை டென்சஸ் ஈக்கிற? எல்லா லாங்குவேஜையும் எடுத்துக்கொண்டா 3 டென்சஸ் ஈக்கிற. இங்கிலீஷ்ல இந்த 3 டென்சஸும் இன்னும் 4 நாளா பிரியுது. இந்த அதாவது ஃபியூச்சர் 4 டென்ஸ் ஈக்கிற, பிரசன்ட் 4 டென்ஸ் ஈக்கிற, பாஸ்ட் 4 டென்ஸ் ஈக்கிற. இப்ப எத்தனை? 3 12 டென்ஸ் மொத்தமா ஈக்கிற. 12 டென்ஸா அப்படி என்று யோசிக்க வேணும். 12 டென்ஸ் தான். ஈஸியான டென்சஸ் தான் பண்ணு. விளங்கினா? Until we will meet again at the next class, thank you for joining the class everyone and have a nice day.